தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்று நம்முடைய கேள்விகளை கேட்போம். வணக்கம். வணக்கம். போன வாரம் 2-3 நாள் மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப், உங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியல. என்ன சம்பவம், என்ன ஆச்சு? நாகூரில் பார்த்திங்கன்னா 1995 ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டர் ராமாயணம் புத்தகத்தில் அனுப்பி தங்கமுத்து கிருஷ்ணன் ஒரு அப்போ இந்து முன்னணியில் இருக்கார், அவர் கொலை பண்ணணும்னு சொல்லி இஸ்லாமிய வஹாபிய தீவிரவாதிகள் இந்த பார்சல் வெடிகுண்டை அனுப்புகிறாங்க. அது அன்றைக்கி அவர் இல்லை, அவங்க மனைவி அந்த ராமாயண புத்தகத்தை திறக்கிறாங்க. சம்பவ இடத்துலையே அந்த வெடிகுண்டு வெடித்து பீஸாக செதறிடுறாங்க. 4 பொண்ணுங்க அவங்களுக்கு. இந்த 2 பொண்ணுங்க முன்னாடியே அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த நினைவு அனுசரிப்பு அப்படிங்கிறது 29 ஆண்டுகளாக அதை நான் போய் கலந்துக்கிட்டது 29வது ஆண்டு நடந்து கொண்டிருக்குது. போன வருஷத்துலேருந்து அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் காவல்துறையும் விரும்புகிறது. போன வருஷம் போய் கலந்துக்கிட்டவங்க, கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டவங்க இரவோடு இரவாக கைது செய்யப்படுறாங்க. இந்த வருஷம் நான் கெஸ்ட்டாக போகிறேன். இந்த வருஷம் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. 3ஆம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி 7ஆம் தேதி நடக்கும். அதாவது உயர்நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதில் நான் பேசுனதுக்கு எஃப்ஐஆர். இதில் என்ன ஒரு விசித்திரம் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், கபிலன் கைது செய்யப்பட்டிருக்கார். வட சென்னை மேற்கு மாவட்ட தலைவர், எங்களுடைய மாவட்டத்தில். நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறதுக்கு மாநிலம் முழுவதும் நன்றி அறிவிப்பு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு மாவட்டத்தில் அவர் பேசுனதுக்கு எஃப்ஐஆர் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த என் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் என்ன கண்டென்ட்னே இல்லை. சார், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா நீங்கள் இந்த செயலை செய்கிறீங்க, இந்த செயலை செஞ்சதுனால இந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது அப்படின்னு. ஆனந்த் ரோட்டில் நடந்து போனார், அதுக்காக எஃப்ஐஆர்னு சொல்ல முடியுமா? ஆனந்த் ரோட்டில் நடந்து போனார், அதனால் பல பேருடைய மனது புண்பட்டுருச்சு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த விதத்தில் நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னு சொல்லணும்ல. அவங்களால சொல்ல முடியல, வெறும் அப்படியே போடுறாங்க. இந்த இவர் பேசினார், மற்றவங்க எல்லாருடைய பேசினையும் போட்டு இவங்கெல்லாம் பேசினாங்க, பேசுனதுனால பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. நாங்கள் உயர்நீதிமன்றம் போனோம். உயர்நீதிமன்றத்தில் நாட்டு அரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது கைது செய்வதற்கு தடை கொடுக்கப்பட்டு இப்பொழுது ஜாமீனும் வழங்கப்பட்டு விட்டது. அதுதான் அந்த விஷயத்தில் நடந்த விஷயம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே டெல்லிக்கு போவோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து 2-3 தடவை பாராளுமன்றம் நடந்தது. இந்த 2-3 தடவை அந்த பாராளுமன்றம் நடக்கும்போதும் ராகுல் காந்தி பாஜகவை ஓட விட்டாரு, தெரிக்க விட்டாரு, செதற விட்டாரு அப்படின்னு தமிழக ஊடகங்களில் போடக்கூடிய காணொலியில் தம்பனையில் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ உண்மையிலே பாஜக ஓடிக்கிட்டு இருக்கா, ராகுல் காந்தி ஓட விட்டுட்டு இருக்காரா? என்ன நடக்குது பார்லிமெண்ட்டில்? நீங்கள் சோஷியல் மீடியாவுடைய இந்த ரெவல்யூஷன் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டேலண்டாலாம் பேசியிருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேலண்டாக பேசுனீங்கன்னு ஒரு 10 பேரை விட்டு போஸ்ட் போட்டிங்கனாலே போதும், நீங்கள் டேலண்டாக பேசுனீங்க அப்படின்றது மக்கள் மைண்ட் செட் ஆகிடுது. இது உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. சோஷியல் மீடியாவுடைய பவர் அது. நான் ஏற்கனவே ஒரு இடத்துல கூட சொன்னேன், நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். என்ன ஒரு ஆழ்ந்த அறிவான திறமையான பேச்சு அப்படின்னு இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணாக்கம் இருக்காது. பட் அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹைப் கொடுப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன மைண்ட் செட் தானே, நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகிறது முடிய ஒரு மைண்ட் செட்டு. அப்படி தான் ராகுலுக்கு. ராகுல் கலக்கிட்டாரு, கீச்சிட்டாரு, பாராளுமன்றம் அலையிடுச்சு அப்படின்னும் போது பல பேருக்கு அங்கே உள்ளே பார்க்க டைம் இருக்குது. 10 to 5 ஜாபில் இருக்கவங்களுக்குலாம் அது வேலையும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதோ ராகுல் நல்லா பேசிட்டார் போட்டிருக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான கட்டமைப்பு தான் ராகுல் பண்ணிகிட்ருக்கு, அந்த ராகுல் விஷயத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. வழியாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொன்னோன்னா, நீட்டில் இத்தனை முறை வினாத்தாள் கசிவு நடந்திருக்கிறது. அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் பதில் சொல்லணும்னு பேசுகிறேன். இவ்வளோதான் அவருடைய ரேஞ்ச். அதே போல் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பீச் தெரப்பிலாம் கொடுப்பாங்கள்ல சைக்காலஜிஸ்ட், அப்போ திணற மேடை பேச்சுக்கு திணற ஆட்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை செட் ப்ராப்பர்ட்டின்னு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கையில் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கையில் எடுத்து காட்டும்போது உங்களை ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கெயின் ஆகும், நீங்கள் அடுத்தது நல்லா பேசலாம்.
அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஆனால் உணவு எடுத்து ஃபோட்டோ காட்டுறாரு. ஆனால் அவர் முன் வைக்கிற கேள்வி எல்லாம் நியாயமா இருக்குன்னு தான் நிறைய பேர் எந்த ஒரே ஒரு நியாயமான கேள்வி உங்கள் மனசுக்கு பட்டதை கேள்வி. ஒரு நெறியாளராக இப்போ நான் கேட்குற கேள்வி என்னுடைய கேள்வியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை எனக்கு உடன் யார் சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. பொதுவாக இப்போ வந்து எதிர்கட்சியினர் இல்லை எதிர்கட்சியினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் அவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, சாமானிய மக்கள்லாம் சொல்லாதீங்க, கால்டு இந்த சமூக செயற்பாட்டாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், பொருளாதார எதிர்கட்சிக்கு சாமானியர்கள் ஆதரவு சொல்றீங்களா? சாமானியர்கள்லாம் இதை பேசுறதே இல்லைன்ற, சாமானியர்கள்லாம் விக்டிம் இதில். சரி, அவங்க வந்து பேசுறது இல்லைன்னு வச்சுப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க மனசுல அந்த கேள்வி வரல, வருது. என் கண்டென்ட்டே தான் வரல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ சூப்பராக பேசிட்டார் தெரியுமா ராகுலே அப்படின்னு சொல்லி 1-2 சாமானியனை ஏமாத்துறீங்கன்ற. சாமானியனோட கருத்து இல்லை, ஏமாறுறாங்கன்னே வச்சுப்போம். விக்டிம் அதான் சொல்கிறேன். சாமானியன்ல கொஞ்சம் பேர் விக்டிம், சாமானியர்கள் ஏமாறுறாங்க. இந்த கருத்துருவாக்கம் செய்யப்படுவது அப்படிங்கிறது இந்த சோகால்டு லாபி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாபி பண்ணுது. அந்த லாபியோட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதான் இப்போ அவங்க சாமானிய மாநிலம் சொல்லாது, சாமானியர்கள் ஏமாற்றப்பட்டதாவே வச்சுப்போம். ஆனால் அவங்க மனசுல எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படி அதை அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாஜக வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனில் இல்லாட்டி அரசு ரெப்ரசன்டேஷனில் எங்கேயுமே வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு. தொடர்ந்து இதை எங்கே எடுத்து லூப் பண்ணுறாரு அப்படின்னா, கேஸ்ட் சென்செக்ஸ் எடுங்க, கேஸ்ட் சென்செக்ஸ் எடுத்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து நிறைய சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக தானே பார்க்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் யாரை அழித்ததோ, காங்கிரஸ் யாருக்கு எதிராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நின்றதோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ட்ராமா பண்ணுறது தான் காங்கிரஸுடைய வழக்கம். சாதியை பற்றியோ அல்லது வந்து ஓபிசி இடஒதுக்கீடு பற்றியோ பேசுவதற்கு காங்கிரஸிற்கு கொஞ்சமும் தகுதி கிடையாது. எப்படி வந்து தமிழர் சமூகத்தினுடைய வரலாற்று விரோதியாக எதிரியாக காங்கிரஸ் இருக்கிறதோ, எப்படி 1.5 லட்சம் பேரை கொன்று குவிச்சாங்களோ, இன்றைக்கி பாருங்கள் தமிழர்கள் மீது பாசம் இருக்கிறது மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. அதே போல் சீக்கியர்கள் கலவரம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. இந்திராவுடைய ஒற்றை படுகொலைக்காக அத்தனை சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க. இன்றைக்கி போய் அவங்க சீக்கியர்கள் மத்தியில் என்ன ட்ராமா பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படித்தான் ஓபிசி மக்கள் மீது அக்கறை இருப்பதாக ராகுல் பேசுவது. இந்திரா காங்கிரஸுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். முதல்ல வந்து அண்ணல் அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கொடுத்துட்டு போயிட்டார் கான்ஸ்டியூஷன். முதல்ல இந்த மண்ணில் ஓபிசி ரிசர்வேஷனுக்கான ஒரு பேச்சு எழுகிறது அப்படின்னு சொன்னால் காக்கா கலைல்கர் கமிட்டி. அந்த காக்கா கலைல்கர் கமிட்டியை தூக்கி அந்த ரிப்போர்ட்டை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டது காங்கிரஸ். அதற்கு பிறகு காங்கிரஸ் இருந்த ஆட்சியில் ஒரு முறை கூட ஓபிசி ரிசர்வேஷன் பற்றி இந்த மண்ணில் பேச்சு எழுப்பப்படவில்லை. மொராய் தேசாய் அரசாங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கத்தில் தான் முதல்ல மண்டல் கமிஷன் அமைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மறுபடியும் காங்கிரஸ் வருது, மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை செயல்படுத்தலை. திருப்பி விபி சிங்குடைய அரசு, மீண்டும் பாஜகவுடைய அரசு, பாஜகவுடைய ஆதரவு பெற்ற ஒரு அரசு, காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசு வரும்போது தான் மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்படுகிறது. இந்த மண்டல் கமிஷனை வந்து நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்திரா சகானி வந்து கேஸ் போடுறாங்க. இந்த இந்திரா சகானி வழக்கில் இந்த ஓபிசிக்கான ரிசர்வேஷன் வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஓபிசி மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஆணையம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆணையம் இருக்கு இல்லையா, எப்போ 93 நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இந்திரா சகானி ஜட்ஜ்மெண்ட். அப்போயிலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் வருகிற வரை இந்த பற்றி யோசிக்கவே இல்லை. ஓபிசிக்கு ஒரு ஆணையம், அதாவது எஸ்சி எஸ்டிக்கு எப்படி ஒரு ஆணையம் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியோடு இருக்குதோ அப்படி ஒரு ஓபிசிக்கான ஒரு ஆணையம்ன்றது மோடி தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. எப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ்ன்னு எல்லாம் கதறாங்கல்ல, 103 இடபிள்யூஎஸ் 103வது சட்ட திருத்தம்னா 102வது சட்ட திருத்தம் இந்த ஓபிசிக்கான ஆணையத்திற்கான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வழங்குவதற்கான சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நான் இப்போ இந்த மேல்பாதி கோயில் பிரச்சனைக்கும் என்எல்சி நில பிரச்சனைக்கும் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணைய தலைவர் இங்கே சென்னைக்கு வர வச்சு நான் விசாரிக்க வச்சேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியும் மோடி கொடுத்துருக்கிறார் அந்த ஆணையத்திற்கு. அவங்களால எந்த அதிகாரியும் கூப்பிட்டு கோர்ட் மாதிரி விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்திருத்தம் சொல்லுகிறது. இப்போது நான் சொல்கிறேன், இந்த ஓபிசி மக்களுக்கான இந்த இடஒதுக்கீடு மற்றும் உரிமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காங்கிரஸ் ஆரம்பத்திலிருந்து துரோகம் மட்டுமே செய்து வந்திருக்கிறது. மத்திய மருத்துவ தொகுப்பு ஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷனை உச்சநீதிமன்றம் வழங்கும் பொழுது இதோட நிப்பாட்டிக்கோங்க, நீங்கள் தயவு செஞ்சு ஓபிசிக்கு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணது காங்கிரஸ். ஒட்டுமொத்த வரலாற்றுலையுமே நீ ஓபிசிக்கு துரோகம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இப்போ நீ சொல்கிறல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு உன்னுடைய ஆட்சி நடத்தப்படுத்தியா வெளில விடலை. அன்னைக்கு எடுத்த 2013 எடுத்த ஒரு 13 வெளியிட
நடத்தப்பட வேண்டிய ஒரு கணக்கெடுப்பினுடைய முடிவை இப்போ வெளியிட சொல்கிறேன். அது ஏதாவது அறிவுக்கு உகந்ததாக இருக்குமா? அது அப்போ இருக்கிற மக்கள் தொகை என்ன, இப்போ இருக்கிற மக்கள் தொகை என்ன? இப்போ கூட நான் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்பதாக காட்டிக்கொள்ளுபவர்கள் என்பிஆர் ஏன் சார் எடுத்தீங்க? நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் ஏன் எடுத்தீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணலை, எதுக்குறீங்க? அப்புறம் வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஜாதிவாரி கணக்கெடுப்பு? ஆனால் ஓபிசி மக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலமும் அடுத்தது தேர்தல் சந்திக்க போகுது. இந்த 2 மாநிலத்திலையுமே காங்கிரஸுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்னு பெருவாரியான கருத்துக்கள் வருது. அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில பத்திரிகைகளும் ஸ்வராஜ்யா போன்ற பல பத்திரிகைகளும் ஹரியானாவில் காங்கிரஸுக்கு தான், அவங்க தான் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 மாநிலமும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட் உங்களுடைய. ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு நீங்கள் என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு வீழ்ச்சி தான். ஏன்னா போன தடவை 300 சரிவு, ஒரு 300 தொகுதிகள் ஜெயிச்சிங்க, இந்த தடவை 241 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ சரிவு தான். காங்கிரஸுக்கு அதே நேரம் அது ஒரு அப்பர் ஹேண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க 50லேருந்து 99 வராங்க. ரொம்ப ஃபெயில் ஆகிட்டே இருந்த ஸ்டூடெண்ட் திடீர்னு பார்டரில் 99 வராங்க. ஏன் ராகுல் காந்தி அவர் இருந்த 2 தொகுதியிலையுமே பயங்கர ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. ஸோ அவர் வந்து பயங்கரமாக இப்போ வந்து ஒரு உணர்ச்சியாக உற்சாகமாக இருக்கார். இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவும் ஹரியானாலையும் நீங்கள் திருப்பி ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பாஜகவோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, என்ன பேட் பர்ஃபார்மன்ஸ்? அங்கே வந்து நீங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியல. ஏன்னா 2 மாநிலமும் பாஜக ஆட்சி பண்ணுது. அந்த 2 மாநிலத்திலையும் பாஜக தோல்வி, காங்கிரஸ் ஆட்சி வரும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு நீங்கள் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும்? இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி அப்படி தானே கேட்க முடியும். என்ன கருத்துக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன், தேர்தலில் தோல்வி அடைவதற்கான கூறுகள் இருப்பதாக சோ கால்டு என்ன சொல்கிறது அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க, பாஜக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் எல்லாருமே பாஜக எப்படி ஜெயிக்கும்னு சொன்னாங்க? 400, 300, 350. சரியா? அதனால் கருத்து கணிப்புகளை வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒன்று. இன்னொன்று, எல்லா நேரமும் ஓட்டு கணக்கு, அரசியல் கணக்கை மட்டுமே வச்சுட்டு அரசியல் பண்ணுற கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. எப்போ பாரு நான் ஓட்டு கால்குலேஷன். இப்போ காங்கிரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எல்லையிலேருந்து குண்டு வருதுன்னு வைங்களேன், உடனே இங்கேருந்து திருப்பி நம்மளுடைய இராணுவ வீரர்களால் சுட முடியாது. அவங்க கேட்கணும், அமைச்சர்கிட்ட கேட்கணும். அமைச்சர் வந்து இத்தாலிக்காரங்க இருப்பாங்களே, அவங்க பேர் என்ன, சோனியா மாட்டை, அவங்ககிட்ட கேட்பாங்க. உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது எலெக்ஷன் நடக்குதா அப்படி சொல்லி பார்ப்பாங்க. அந்த எலெக்ஷன் நடக்கிற ஸ்டேட்டில் முஸ்லீம்ஸ் ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் திருப்பி சுடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இங்கேருந்து சொல்லுவாங்க. அது உள்ள அங்கே 10 பேர் செத்து போயிருப்பான். புரியுதுங்களா? இப்படி யோசிக்கிற கட்சி பாஜக கிடையாது. நாங்கள் ஓபிசி மக்களுக்கான உரிமையை சரியாக கொடுக்கறதுல எங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள், நாங்கள் சரியாக இருந்திருக்கோம். நீங்கள் எந்த மாநிலத்தில் எடுத்திங்கனாலும் ஓபிசி ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். இப்போ தமிழ்நாட்டில் ஓபிசி டிசைடிங் ஃபேக்டர் இல்லையா? கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்லேயுமே ஓபிசி டிசைடிங் ஃபேக்டர் தான். ஆனால் ராகுல் மாதிரி இந்த மாதிரி மக்களை வந்து பிரித்தாளுகிற சூழ்ச்சிக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. நாங்கள் எல்லோருக்குமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமான வளர்ச்சியை நாங்கள் வந்து கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய லட்சியம் எல்லோருக்குமான ஒரு ஆட்சி, அனைவருக்குமான வளர்ச்சி. அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து எலெக்ஷனில் தெரியும். இப்போ நாடு முழுக்க பல இடங்கள்ல இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை எலெக்ஷன் டைமில் சொன்னேன். வந்து எங்களுக்கு ஏற்பட்டது ஒரு சரிவு. அதாவது ஒரு தடவை இருந்தாலே 2வது தடவை ஆன்டி இன்கம்பன்சி வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் 3வது முறையாக ஜெயித்திருக்கிறோம். இது வரலாற்றில் இதற்கு முன்பாக நடக்காத வருஷத்துல இவ்வளோ சீட்டு யாருமே சுதந்திர இந்தியாவில் கிடையாது. சுதந்திர இந்தியாவில் கிடையாது. நேரு வந்து உட்காரும் பொழுதே பிரதமராக உட்கார்றாரு. அந்த இமேஜோடே தான் வந்து உட்கார்றாரு. நேருவுடைய சாதனையும் நரேந்திர மோடியுடைய சாதனையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து நாமினேஷனில் வர்றார். ஆனால் இவர் முதல் தடவை வரும்பொழுதே மக்களினுடைய ஆதரவு பெற்று வருகிறார். நீங்கள் வரும்பொழுதே உங்களுக்கு வந்து பிரதமர்ன்ற அந்தஸ்தோடு தான் நீங்கள் முதல் தேர்தலே சந்திக்கிறீங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, டவுன் ரோட்லேருந்து இறங்கி வர்றார். அதனால் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிற சாதனை இந்தியாவினுடைய முதல் சாதனை, உலகத்தினுடைய முதல் சாதனை. 145 MP வச்சுட்டு மன்மோகன் சிங் வந்து பிரதமராக 5 வருஷம் நீடிப்பார். ஆனால் நாங்கள் வந்து ஆஹா நடக்காது அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. சின்ன வயசில் நான் உதாரணம் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். சின்ன வயசில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். இந்த 6வது 7வது டைமில் திடீர்னு செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் வந்துட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்துருப்பேன். என் ஃப்ரெண்டு 17 மார்க் தான் எடுப்பான், 12 மார்க் தான் எடுப்பான். அந்த இதில் தேர்தல்னு வருது. அந்த இதில் பரீட்சையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 35 எழுதி நான் அவன் சந்தோஷமாக இருப்பான்.
சந்தோஷமாக இருக்கான்றதுனால 35ன்றது பெரிய மார்க் கிடையாது, தேர்ட் ரேங்க்ன்றது கம்மி கிடையாது. இப்படித்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கே எதிர்பார்க்கலை. வீழ்ந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காங்கிரஸ் திடீரென்று அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பார்டரில் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் எதிர்க்கட்சி தலைவராக ஆயிருக்கீங்க. 10 வருஷம் போராடி இப்போ தான் எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த சத்யராஜ் காமெடி ஒன்று வரும், மணிவண்ணன் வந்து கபி கபி மேரா தில்லு மேனு பாட்டு வருவார். உடனே கவுண்டர் பண்ணி கேட்பாரு, டே ரொம்ப நாள் கழிச்சு உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு, ரொம்ப ஆடாதுன்னு. அப்படி தான் இப்போ ராகுல் ஆடிட்டுருக்காரு. இப்போது நாடு முழுக்க பல பகுதிகளில் பாஜகவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரிவு ஏற்பட்டிருந்தாலும் பல பகுதிகளில் வந்து அவங்க பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்க வந்து முந்தைய தேர்தலை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2026 தேர்தல் இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் வரப்போகுது. அந்த ஒரு ரைஸ் வந்து உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையில் பாஜக வந்து ஒரு மெத்தப்போக்கு போகுது. அதாவது வந்து மாநில தலைவருடைய டேர்ம் எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி, இல்லை மாநில தலைவர் மாற்றப்படுறாரா, புது மாநில தலைவர் வராரா அப்படிங்கிற பல கேள்விகள் உங்கள் ஓட்டர்ஸ் மத்தியில், உங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இது வந்து உங்களுக்கு 26 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகும்போது அந்த ஒரு மொமெண்டமை கேரி பண்ண முடியாதுன்னு தோணலையா? நான் என்ன சொல்கிறேங்க, ஒரு அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற மறுநாள்லேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஓடிட்டு தானே இருக்குது. அவர் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு மாநில தலைவராக. டே 1லேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு தமிழில் இந்த மாதிரி இருந்துட்டு தானே இருக்கும். இது ஒன்றும் புதுசு இல்லை எங்களுக்கு. இதில் என்ன எங்களுக்கு மெத்தனமாக நாங்கள் என்ன மக்கள்கிட்ட ஏதோ இப்போ நேற்று வந்து அத்திக்கடவு அவினாசி அத்திக்கடவு திட்டம் தானே, அதுக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநில தலைவர் அறிவிக்கிறார். உடனே ஒரு மினிஸ்டர் வந்து முத்துசாமி மீட்டிங் போட்டு இல்லைங்க உண்ணாவிரதம்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் உடனே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட மக்கள் பணி என்ன? இந்த தடவை அந்த கேள்வி ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக வருதுன்னா, அவர் ஒரு 3 மாதம் வெளிநாடு போகிறாரு அவருடைய படிப்புக்காக. இப்போ 3 மாதம் ஒரு மாநிலத்துக்கு தலைவர் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால வந்து சொல்லக்கூடிய சார் ஏற்கனவே 7 மாதம் தலைவரே இல்லாமல் இருந்தது சார். அவங்க டாக்டர் தமிழிசை அவர்கள் பதவிக்காலம் அவங்க கவர்னர் ஆனாங்கல்ல, அதுக்கப்புறம் டாக்டர் முருகன் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் தலைவர் இல்லாமல் தான். அது 2 தலைவர்களுக்கு நடுவில் நீங்கள் தலைவர் அப்பாயின்ட் பண்ணுறதுல டிலே ஆச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஐயோ தலைவர் இல்லாமல் இருக்கவே முடியாது, அதனால் 3 மாதம் நான் கூட உடனே இன்னொரு தலைவர் வருவான்னு சொல்கிறீங்களா? அந்த லாஜிக் தப்புங்கிறேன். ஏற்கனவே வந்து தலைவரே இல்லாமல் 7 மாதம் இருந்திருக்கிறது. அதனால் மாநில தலைவர் மாற்றப்பட வேண்டும் அப்படின்பதற்கான அவசியம் எதுவும் இருப்பதாக கருதுவதற்கான காரணம் எப்பவுமே வர மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் தான். ஆமாம், இது டே 1லேருந்து வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே. இன்னும் தவிரவும் இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கிற ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி தான் தமிழ்நாட்டில். இப்போ எல்லா கட்சிகளும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா கட்சியும் அவங்க வேலையை பார்த்துன்னா எல்லாம் வீட்டில் இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலும் எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டங்களே நடத்தி கொண்டிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல, ஜெயிச்சவங்களாம் சும்மா வீட்டில் இருக்காங்க, நீங்கள் ஏன் நன்றி அறிவிப்பு தெரிவிக்கிறீங்க? மற்றவங்களாம் ஓட்டு வாங்கினாங்க, எங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. மற்றவங்களாம் ஓட்டு வாங்கினாங்க, எங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனால் நாங்கள் போய் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கோம், புரியுதுங்களா? இப்போ அதே போல் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். களத்தில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு கட்சி ஆக்டிவாக இருக்குன்னு சொன்னால் பிஜேபி. அதனால் எந்த மெத்தனமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இன்னொரு இப்போ முக்கியமான குற்றச்சாட்டு, பிஜேபியால் கொஞ்ச நாள் கூட முஸ்லீம்னு சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ திடீர்னு மத்திய அரசு வந்து இந்த வக்ஃப் போர்டில் கை வைக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஏன் இப்போ திருப்பி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு பிரிட்டிஷ் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த 2 ஆக்கிரமிப்பாளர்களும் ஆக்கிரமித்து வைத்திருந்த நிலங்கள் அவர்கள் இந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்ட பிறகு, நான் சொல்கிறது ஆட்சியாளர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், அது அடுத்தது அரசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசிற்கு தானே அந்த நிலங்கள் சொந்தமாக முடியும். பிரிட்டிஷ் வந்து ஒரு லேண்டை வச்சிருக்கு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த லேண்டு யாருக்கு சொந்தம்? கவர்மெண்ட்டுக்கு தான், இந்தியன் கவர்மெண்ட். இதில் எங்கே மதம் வந்தது? இதில் எப்படி மதம் வருது? இதில் எப்படி கலவரம் வரும்? அவங்க என்ன இப்படி தான் நீங்கள் பெரிய பெரிய ஆவாஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தீங்க. 370 ரிமூவ் பண்ணிட்டா சார் அப்படியே 10 எரியும் சார். ராமர் கோயில் கட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான் சார். நீங்கள் என்ன நடந்தது? பூச்சாண்டிலாம் கட்டாதீங்க. இந்த நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். இந்திய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிஏஏ போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. சிஏஏவில் வந்து இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் வெளில அனுப்ப போகிறாங்க நாட்டை விட்டு. சிஏஏன்றதுக்கும் இந்தியர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை.
இந்திய மண்ணில் வாழ்கிற இந்திய குடியுரிமை பெற்றிருக்கிற இந்தியர்களுக்கு அவர் இந்துக்களோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பார்சிகளோ சீக்கியர்களோ யாராக இருந்தாலும் அது சம்மந்தமே கிடையாது. அது வெளிநாட்டில் வசிக்கிற வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தஞ்சமடைகிறவர்களை பற்றி. ஆனால் அதில் நீங்கள் பொய்யா ஒரு பிரச்சனையை கிளப்பி சார் முஸ்லீம்லாம் வெளில போக போகிறாங்க சார்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட ரோட்டில் உட்காந்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுது பாருங்கள் உண்மை என்னென்னு. அதுக்கப்புறமே எல்லாம் உஷாராயிட்டாங்க. இந்த புருடாலாம் நம்ம தயாராகலாம். வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது அந்த இஸ்லாமியர்கள் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி வச்சிருந்த சொத்துக்களெல்லாம் பராமரிக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு போர்டு. அது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோ இல்லை ஒரு மதத்தினுடைய ஒரு மசூதிக்கு சொந்தமான ஒரு போர்டோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய பவரை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? வக்ஃபுங்கிறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்ற புரிதல் கூட உங்களுக்கு இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம், ஆனால் அது அந்த இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தமானதாக இல்லை அப்படிங்கிறத எதிர்கட்சி சொல்கிறாங்க. அது ஒரு தனி போர்டு. எப்படி நீங்கள் என்ன வேணால் வந்து வார்த்தையில் விளையாடலாம் சார். நீங்கள் வக்ஃபு வந்து தமிழகம் முழுவதும் எத்தனை பிரச்சனை இருக்குது? திருச்சி பக்கத்தில் கோயில் எங்களுக்கு சொந்தம், கோயில் இருக்கிற நிலங்கள் எங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்களா? விருதாச்சலம் பக்கத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வக்ஃபுக்கு சொந்தம்னு சொன்னாங்களா? அங்கே கோயில் இருக்குது, 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இஸ்லாமிய படையெடுப்பே கிடையாது. கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் அந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தம்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரா? இதுக்கெல்லாம் பேர் என்ன சார்? அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அப்போல்லாம் நீங்கள் சொல்கிற இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன? உண்மையிலேயே உனக்கு சமூகம் மேலே ஆர்வம் இருக்கணும். அது என்ன சமூகத்தில் குறிப்பிட்ட சமூகம் மேலே மட்டும் உனக்கு ஆர்வம் இருக்கும், இந்த சமூகம் அழிஞ்சு போனாலும் உனக்கு ஆர்வம் வராதுன்னா அப்புறம் என்ன சமூக ஆர்வலர்கள்? அவங்களாம் சமூக விரோதிகள்னு சொல்லுங்கள் சார். ஒரு தலைபட்சமாக செயல்பட போகிறோங்களே, அது எப்படி சமூக ஆர்வலராக இருக்க முடியும்? இங்கே என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்குன்றது மக்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? நீங்கள் வந்து வக்ஃபு வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாலே அது அவங்க தான் சொந்தம். காட்டு மிராண்டித்தனமான ஒரு நாட்டில் கூட இப்படி ஒரு சட்டம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் ரூல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு இல்லை அப்படி தானா நான் என்னன்னு யோசிங்க. இந்த தேசம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தேசம். இந்த தேசத்தினுடைய சொத்துக்கள் இப்போ காங்கிரஸ் சொன்னாங்க பாருங்கள், இந்த தேசத்தினுடைய அனைத்து சொத்துக்களும் பரவலாக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை தரப்படணும். இப்போ யார் அடிக்கடி முஸ்லீம் பற்றி பேசுகிறா? நீங்கள் அதை சொல்லிடுறீங்க. நாங்கள் ஏங்க இது தப்புங்க, இது எப்படிங்க ஒரு நாட்டுடைய சொத்துக்கள் எல்லாருக்கும் தானேங்க சொந்தம், அது எப்படிங்க குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தம் நாங்கள் சொன்னால் நீங்கள் முஸ்லீமை பற்றி பேசுகிறீங்கன்றீங்க. இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் பலரும் எங்களுக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இஸ்லாமியர்கள் 2,33,00,000 பேருக்கு நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவோம். இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு ஹஜ் பயணம் போகிறாங்கன்னா அதுக்கு நரேந்திர மோடி காரணம். இன்றைக்கு முத்தலாக்குன்னு சொல்லி இஸ்லாமிய பெண்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம். அதனால் இந்த மாதிரி மதச்சாயம் பூசிட்டு எங்கள் எதுவுமே வராது. கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வந்து பாஜகவுடைய திட்டங்களில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் முஸ்லீம்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய வாக்குகள் அந்த கோடியை எட்டுறது கிடையாதுன்னா அதுக்கு வந்து இப்போது தமிழகத்தில் 2 கோடி பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்காங்க. தமிழகத்தில் 2 கோடி பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்காங்க. 2 கோடி பேர்னா குறைந்தபட்சம் 4 கோடி பேர் பயனாளிகளா? கணவர் வாங்கியிருந்தாருன்னா மனைவி வாங்கியிருந்தா கணவர். ஓட்டு போடுற வயசு இருக்கிற 4 கோடி பேர் ஒரே முத்ரா திட்டத்தில் பயனாளிகள். அந்த 4 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தா பிஜேபி தவிர வேறு கட்சி வர முடியுமா தமிழகத்தில்? சார் மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் சார் ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதில் ஓட்டு வருது வரல அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. இப்போ 2,33,00,000 பேர் டைரக்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க இஸ்லாமியர்கள். நான் சொல்கிறது முத்ரா கடன் திட்டத்தில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் வாங்கியிருக்காங்க, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் எத்தனை இஸ்லாமியர்கள் வாங்கியிருக்காங்க, அந்த கணக்கு இல்லை விவசாயிகள் திட்டம், இந்த மாதிரி எல்லா திட்டத்துலையும் காமனாக அவங்க அப்படி இல்லை. டைரெக்டாக முஸ்லீம் ஸ்காலர்ஷிப்பு நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம், பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்பு இவ்வளோ சொல்கிறோம், டைரக்ட் டேட்டாவே சொல்கிறோம். அப்போது இது அனைவருக்குமான ஒரு அரசு. அந்த அரசினுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு புரிய வைக்கிற பணிகளில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் உண்மை வந்து ஒரு இடத்துல போய் சேருவதற்கு முன்பாக பொய்யும் புரளிகளும். இப்போது பட்ஜெட்டில் நகை விலை குறைஞ்சுதா? மக்களுக்கு இது இவ்வளோ நல்ல விஷயம். பட்ஜெட்டில் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டு டேக்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு இளம் தொழில் முனைவோர், நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழிலை பற்றி நீங்கள் ட்விட்டு போடுறீங்க, ஆனந்த் மகேந்திரா பார்க்குறாரு, அவர் வந்து உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரே அந்த ஒரு நாள் அந்த ஒரு செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய தொழில் 100 மடங்கு பெரிதாக மாறும். நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய கதைகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துடும். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஓனர், ட்விட்டர் ஓனர், ஸ்டீவ் ஜாப்ஸ், இந்த மாதிரி எந்த கதையை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்க வாழ்க்கையோட திருப்பு முனையாக இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டேக்ஸ் போடுவாங்க. இப்போ அந்த டேக்ஸ் எடுத்திருக்காங்க.
இது மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டிய விஷயமா இல்லையா? எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் மக்கள் மத்தியில் பேசப்படியான்னா, நீங்களும் நானும் சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவங்க, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க இன்றைக்கி மிகப்பெரிய தொழில் முனைவோர்களாக மாற முடியும். அவங்களுக்கான கேபிட்டல் இது ஜாமீன் இல்லாமல் அரசு கொடுக்குது. நீங்கள் முத்ரா கடன் திட்டம் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் அப்படின்னு சொன்னால் அது கோடிக்கணக்கான தொழில் முனைவோர்களை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் எது பேசப்பட்டது? நீங்கள் சொன்னீங்கல்ல வந்தவொடனே முதல் கேள்வி, ராகுல் கீச்சிட்டார். என்ன கீச்சார்? அப்போது நான் எதை பேசணும், நான் எதை யோசிக்கணும், நான் எதுக்கு ஃபயர் பண்ணணும், நான் எதுக்கு கை தட்டணும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இந்த சோகால்டு பொது புத்தி முடிவு பண்ணுது. அப்படித்தான் இந்திய இஸ்லாமியர்கள் இயல்பாக யோசித்தால் அவர்கள் தேர்வு செய்கிற சின்னம் தாமரை, அவர்கள் போகிற இடம் பிஜேபி. அவங்கள இயல்பாக எங்கே யோசிக்க விட்றீங்க? ஜமாத்தில் உட்காந்து இல்லை நீங்கள் தான் ஓட்டு போனீங்க, முட்டிக்கால் போட்டு முழங்கால் இட்டு நீங்கள் மண்டிட்டு வேண்டுங்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிங்க ஜப கூட்டங்கள் நடந்ததா இல்லையா? உனக்கு என்ன அதிகாரம் இருக்காங்கிற அந்த மக்களை வந்து நீ நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, அரசியல் பேசுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போது கிறிஸ்தவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் இயல்பாக எந்த விதமான புற அழுத்தங்களுக்கும் எந்த விதமான அஜெண்டாக்களுக்கும் ஆட்படாமல் யோசிச்சாங்கன்னா அவங்க இயல்பாக பிஜேபிக்கு தான் யோசிப்பாங்க. இங்கே வந்து வெள்ளிக்கிழமை எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணுறீங்க, இங்கெல்லாம் போடக்கூடாதுப்பா, சாமி வந்து கண்ணை ஊற்றிடுவார் அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது, இயல்பாக விடுங்க, மக்களாட்சி நடக்கட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். என்னுடைய நிறைவு கேள்வியாக 2014 நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கும் போது ஒரு சின்ன சலசலப்பு கட்சிக்குள்ளே இருந்தது. 14 என்ன அப்படின்னு சொன்னால், அத்வானி வந்து அவர் பிரதமர் வேட்பாளராக வரணும்னு ஆசைப்பட்டார். பட் கட்சி வந்து நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலாம். ஆனால் வந்து இது யதார்த்தமான உண்மை. இப்போது பாஜக அந்த ஒரு சூழ்நிலையை நோக்கி போகுதா? ஏன்னா வந்து பல தளத்தில் வந்து வரக்கூடிய தகவல்கள் செய்திகள்லாம் பார்க்கும்போது எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கும் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் ஒரு பதவி போட்டி ஒன்று போயிட்டு இருக்கு. அடுத்த பிரதமர் வேட்பாளர் இவங்க 2 பேரில் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ இது உண்மையா? இல்லை உண்மையாக இருந்தால் கட்சியினுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? அதாவதுங்க, பாஜக என்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியின் மீது 10 வருடங்களை கடந்து இன்றைக்கு 3வது முறை அடுத்த 5 ஆண்டுகளை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. இப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, ஒரு சக்தி மிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மீது அவதூறு சொல்லுவதற்கென்று எந்த விதமான காரணங்களும் உங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுலேருந்து, சார் அவர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு 10 லட்ச ரூபா சார், அவர் போடுற கோட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 லட்ச ரூபா, அவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு காளான் சாப்பிட்றாரு சார், அந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா 38 லட்ச ரூபா, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஏன்னா பாஜக என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அது மட்டும் இல்லாமல் ஒரு காய்ச்ச மரம் கல்லடி போடுன்ற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருந்தால் ஆகணும். ஏன்னா அப்புறம் எதிரில் இருக்கவங்களுக்கு பேசுகிறதுக்கு பேசுபொருள் இல்லை. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கே நடந்திருக்கிறது எல்லாம் மேஜிக், சாதாரணமான மேஜிக் இல்லை. ஏன்னா உத்தரப்பிரதேசம் என்பது ஏற்கனவே வளர்ந்த மாநிலமாக அறியப்பட்ட மாநிலம் கிடையாது. பொருளாதார ரீதியிலையும் சரி, இல்லை கல்வி ரீதியிலையும் சரி, கல்வி குறியீடு, பொருளாதார குறியீடெல்லாம் நிறைய யோகி அவர்கள் வருவதற்கு முன்பாக ரொம்ப டவுன் ரோனில் இருந்த ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். செக்யூரிட்டியும் அந்த துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருந்தது, சட்டம் ஒழுங்குன்றதெல்லாம் கேள்விக்கே இடம் கிடையாது. அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுடிசம், அவன் கையில் துப்பாக்கி வச்சுருந்தானுங்க. மக்களால் எந்த விதமான தொழிலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அங்கே இருக்கிற ரவுடிக்கு வந்து கப்பம் கட்டணும். இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். நான் கூட உத்தரப்பிரதேசத்தை பற்றி பல இடங்களில் பெருமையாக பேசும்போது சமூக வலைதளங்களில் ஊப்பிலாம் வந்து கலாய்ப்பாங்க. பார்த்தீங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5வது ரேங்க் எடுக்கிற ஒரு பையன், 5வது ரேங்க் எடுக்கிற பையனை ஒரு டீச்சரு 15வது ரேங்க் எடுக்க வைக்கிறாங்க. இன்னொரு டீச்சரு 5 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டு இருந்த ஒரு பையனை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறாங்க. யார் நல்ல டீச்சரு? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வச்ச டீச்சர் தான். இப்போ தமிழகம் அந்த மொதல் டீச்சர் கையில் மாட்டிருக்கு. 5வது ரேங்க் எடுத்துகிட்டு இருக்கிற தமிழகம் இன்றைக்கி 15வது ரேங்க் போயிடுச்சு. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த 3 வருஷத்தில் வரல. இயல்பளவிலேயே தொழில்துறை
மிஞ்சி இருக்கிற ஒரு மாநிலம். என்றைக்கு வெள்ளக்காரன் பீரியட்லேயே வண்ணாரப்பேட்டையும் கோயம்புத்தூரும் பிஸ்னஸ் ஹப் தான். அதற்கு முன்பு உலகத்தினுடைய முதல் அணை இன்றைக்கு கல்லணை கட்டி, இன்றைக்கும் கல்லணை தான், சோழர்கள் கட்டினது தான். இன்றைக்கும் உலகத்தினுடைய முதல் அணை தமிழர்கள் கட்டியது. ஆனால் இதே தமிழ்நாட்டில் தடுப்பணை ஒரு மழைக்கு காணாமல் போகுது. புரியுதுங்களா? ஆனால் உத்தரப்பிரதேசம் டவுன் ட்ரோனில் இருந்து 5 சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகிட்டு இருந்த ஒரு பையன் இன்றைக்கி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருக்கான். அதற்கு காரணமான ஆசிரியர் யோகி ஆதித்யநாத். ரவுடிசத்தை ஒழிச்சு, அங்கே இருக்கிற போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிச்சு, இன்றைக்கி ஒரே டைமில் 33 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அவரால் கொண்டு வர முடியும். அங்கே இருக்கிற சாலைகளுடைய பணியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கல்வி சம்மந்தப்பட்ட பணியாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் இந்த 23 கோடி உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை. நீங்கள் மேற்குலக நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 10 ஆஸ்திரேலியா வரும், ஒரு 15 லண்டன் வரும். புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய மக்கள் தொகைங்க. அப்பேற்பட்ட மக்கள் தொகைக்கு ஒன்றும் இல்லை, இந்த தடுப்பூசி இந்த கோவிட் சமயத்தில் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தடுப்பூசியை கொண்டு போய் சேர்த்த விதத்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாராட்டியிருக்கிறது. இப்போது பாஜகவினுடைய பலம், நரேந்திர மோடி அவர்கள் போன்ற சக்தி மிக்க உலகத் தலைவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் போன்ற சக்தி மிக்க பிரதமர்கள், யோகி ஆதித்யநாத் போன்ற சக்தி மிக்க தலைவர்கள், சக்தி மிக்க முதலமைச்சர்கள், இவங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியுடைய பலம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் எங்களுடைய பலம். இதில் ஏதாவது பலவீனத்தை சார் இவங்க 2 பேருக்கும் சாண்டா சார். இப்போது உத்தரப்பிரதேசத்தை இவ்வளவு தூரம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் முன்னேற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மத்திய அரசு, அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்களும். உத்தரப்பிரதேசம் இந்த அளவுக்கு முன்னேறுகிறதுனா யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு மிக முக்கிய காரணமாக இருப்பதை போன்ற நரேந்திர மோடி அவர்களும் அதற்கு ஒரு மிக முக்கிய சர்க்கார் அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி. அதனால எங்களுடைய பலம் இது போன்ற மாபெரும் தலைவர்கள். இப்போ இதுதான் எங்களுடைய என்ன சொல்றது, காங்கிரஸுக்கெல்லாம் வைத்தறிச்சல் என்னன்னா, அடுத்தடுத்த டென்யூருக்கு இங்கே தலைவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸில் அது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பிரியங்கா காந்தி வந்திருக்காங்களா? குடும்பத்துக்குள்ளே தான். அந்த குடும்பத்தை விட்டு கூட வெளில போக முடியல உங்களால். அண்ணன் சார், அடுத்து தங்கச்சி சார், அடுத்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னா ராகுல் காந்தி குடும்பமே இல்லை, அவரோடய முடிச்சுக்கிட்டாரு. அடுத்தது அவங்க தங்கச்சி தானே, அது இன்னொரு குடும்பம் தானே, வாத்ரா குடும்பம் தானே, வதேரா குடும்பம் தானே. ஒரே குடும்பம் கிடையாதுல்ல, அந்த கூட்டுறவங்களுக்கு அங்கே மாறிடுதுல்ல. உங்களால் இனிமேல் அந்த ஒரு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கிட்டு இந்த காமெடி பண்ணுறீங்க தெரியுமா? இங்கே தமிழ்நாட்டில் இப்போ கனிமொழியில் வேற குடும்பமா? கண்டிப்பாக இல்லையா? கருணாநிதி அவங்க குடும்பம் தானே ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், எல்லாத்தையும் நீங்களே கலாச்சிட்டா இப்போ எனக்கு நான் என்ன பண்ணல. ப. சிதம்பரமே சொன்னார்ல, நான் வேற என் பையன் வேற, ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கு பதவி தரல, நான் அமைச்சராக இருக்கேன், என் பையன் எம்பியாக இருக்காங்கன்னா அது 2 குடும்பம் தான் அப்படின்னு அவர் 2 தடி கொடுத்தன போயிட்டாரு. ஆமாம், வெரி குட். அப்படியே இப்படி சொல்லிட்டே இருக்கேன். என்னுடைய கேள்விகளுக்கு அனைத்திற்கும் பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்தி. தேங்க்யூ.